ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். 2023 புது வருட தொடக்கத்தில் உண்டியல் சேமிப்பை நம்ம இப்படி தொடங்கலாங்க. இப்படி சேமிக்கிறதன் மூலமாக நம்ம டெய்லியும் அமௌண்ட்டு சேர்க்க முடியும். நான் கடந்த 2 மாதமாக இதை ஃபாலோ பண்ணி தான் டெய்லி அமௌண்ட் போட்டுட்ருக்கேன். ஏன்னா புது வருடம் தொடங்கிறதுக்கு முன்னாடி அது நம்ம பழக்கப்படுத்தணும் இல்லையா? அந்த ரொட்டீனுக்காக தான் நான் இப்போ நவம்பர்லேருந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உண்டியலில் அமௌண்ட் போட்டுட்ருக்கேங்க. நான் இதுக்கு முன்னாடியும் உண்டியல் சேவிங்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் அது ஏனோ தானோ அப்பப்போ அமௌண்ட்டு கிடைக்கும் போது போடுவேன், கிடைக்கலன்னா விட்டுருவேன். ஆனால் இந்த வருட தொடக்கத்தில் நம்ம அதை ப்ராப்பராக கரெக்டாக டெய்லியும் போடணும் அப்படின்றதுக்காக இதை நான் ஃபாலோ பண்ணுறேன். அது என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இது இந்த ஆண்டோட தொடக்கத்தில் ஒவ்வொரு மந்த்லேயும் அந்த மந்தோட சேவிங்ஸ் சேலஞ்சாக எடுத்து நான் போட போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது ஒரு 50 ருபீஸ் காயினாக நமக்கு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாக்ஸில். அடுத்தது ஒரு உண்டியல், ஒரு நோட்டு கூடவே ஒரு பென்னு. இது எதுக்கு அந்த 50 ருபீஸ் அப்படின்னா, நம்ம என்னைக்காவது 30 டேஸ் சேலஞ்சுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? நான் நவம்பர்லேருந்து இப்படி தான் போட்டுட்ருக்கேன். அந்த 30 டேஸில் நமக்கு ஃபுல்லாக டெய்லியுமே அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. ஒரு நாள் கிடைக்கலாம், ஒரு நாள் கிடைக்காமலும் போகலாம் இல்லையா? ஆனால் அதை ரொட்டீனாக நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 50 ருபீஸ். அந்த 50 ருபீஸ்லேருந்து நீங்கள் என்னைக்கு உங்களால் போட முடியலையோ அன்னைக்கு அந்த 50 ருபீன் காயின் வச்சுருக்கீங்க இல்லையா? அந்த அமௌண்ட்லேருந்து ஒரு 5 ருபீஸோ ஒரு 10 ருபீஸோ நீங்கள் எடுத்து உண்டியலில் போட்டு அதற்கான டே என்ன, அதற்கான அமௌண்ட் எவ்வளோ நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்றத டிக் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பர்டிகுலராக இவ்வளோ தான் அமௌண்ட் போட்டேன் அப்படின்றத நம்ம அதில் மென்ஷன் பண்ண முடியாது. தோராயமாக அந்த மந்த் எண்டுக்குள்ளே நம்ம இவ்வளோ அமௌண்ட்டு போட்டிருக்கோம் அப்படின்றத ஜட்ஜ் பண்ணிக்க முடியும். அமௌண்ட் எவ்வளோ போட்டோம் அப்படின்றது முக்கியம் இல்லைங்க. நம்ம அதை ரொட்டீனாக ஃபாலோ பண்ணணும். நம்மளுக்கு அது ஒரு பழக்கமாக நம்ம டெய்லி லைஃப்பில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மெத்தடை சூஸ் பண்ணேன். சேவிங்ஸ் அப்படிங்கிறது அதிகமோ குறைவோ, ஆனால் கண்டிப்பாக சேவ் பண்ணணும் அப்படின்றது நம்ம மைண்டில் எப்பயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அது ஒரு எமர்ஜென்சிக்கு நம்மளுக்கு கை கொடுக்கும். சிலருக்கு ஈஸியாக டெய்லி பணம் கிடைக்கும், சிலருக்கு பணம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ கடை வச்சுருக்கவங்களாம் அப்படின்னா பர்டிகுலர் அமௌண்ட்டை எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை சூஸ் பண்ணி அவங்க எடுத்து வச்சிங்கன்னா அது ரொட்டீனாக அவங்களுக்கு ஒரு பழக்கமாகவும் இருக்கும். ஒரு ஸ்கிப் பண்ணாலும் நம்ம இன்றைக்கி ஸ்கிப் பண்ணியிருக்கோம், அந்த டே நம்ம போடலை அப்படின்றத பார்த்து அடுத்த நாள் அவங்க இன்னும் அதிகப்படியான அமௌண்ட்டு எடுத்து வைக்கிறதுக்கும் இது ஒரு ஊக்கமாக இருக்கும். நோட்டில் இந்த மாதிரி 2 சைடும் ஒரே பேஜில் ஒரே இதாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் லெஃப்ட் சைட் மார்ஜினில் அந்த மந்தோட டேட்டை எழுதிக்கோங்க. மேலே கார்னரில் 1 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் வரலும் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கணும்னு பார்த்துக்கோங்க. இதில் மொத்தம் 14 காலம் இருக்கும். 1 ருபீலேருந்து 10 ருபீஸ் வரலும் உங்களுக்கு கிடைச்சா அந்த காலமில் என்னைக்கு டேட்டு அப்படின்னு பார்த்து அதை டிக் பண்ணிக்கோங்க. எந்த டேட்டில் நீங்கள் போடுறீங்களோ அந்த ருபீஸை பார்த்து அந்த காலமில் டிக் பண்ணிக்கணும். உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கிற அன்னைக்கு போட்டுகிட்டே வாங்க. அமௌண்ட் கிடைக்கல அப்படின்ற டேயில் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம பாக்ஸில் 50 ருபீஸ் எடுத்து வைக்க சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த 50 ருபீஸ்லேருந்து 5 ருபீஸோ 10 ருபீஸோ நீங்கள் போட்டுட்டு அந்த காலமில் அந்த டேட்டை பார்த்து டிக் பண்ணிக்கலாம். இப்படியே ரொட்டீனாக 30 டேஸும் நம்ம பண்ணிட்டு வந்தால் அந்த மந்த் எண்டில் நம்ம பர்டிகுலர் அமௌண்ட்டு எவ்வளோ அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் நவம்பர் மந்தில் 710 ருபீஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். இது நான் எதுக்காக ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா, எவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் ஆகிருக்கு, நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் நான் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இனிமேல் ஓப்பன் பண்ண மாட்டேன். 6 மந்த் ஆர் 1 இயர் கழித்து தான் ஓப்பன் பண்ணணும். இந்த உண்டியல் சேவிங் அப்படின்றது அதுவும் ஒரு மந்த்தும் 30 டேஸ் சேலஞ்சாக எடுத்து பண்ணணும் அப்படின்றது இந்த இயருக்கு நான் ஃபிக்ஸ் பண்ண ஒன் ஆஃப் த கோல் அப்படின்னும் சொல்லலாம். இது போல் நீங்களும் சேவிங்ஸ் பண்ணணும், 30 டேஸ் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்களும் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் எனக்கு டைப் பண்ணுங்கள். என் கூடவே சேர்ந்து நீங்களும் அமௌண்ட்டை சேவ் பண்ணுங்கள். மணி சேவிங் சேலஞ்சோட நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் பார்ப்போங்க. இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.